எப்போதும் சிறப்பு. அதான் வைஃப் ஊருக்கு போயிருக்காங்களே, அப்புறம் ஏன்டா லேட்டாக ஆரம்பிச்சா? என்ன ப்ரோ இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க? என்ன தான் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டாலும் ட்ரெயினே ஏற்றி விட்டாலும் மாமா உங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு அடுத்த ஸ்டேஷன்லேயே இறங்கி வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஐயோ, இப்போ ஒய்ஃப் திரும்ப வந்துட்டா என்ன பண்ணுறது? அதுக்கு தானே இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். வரும்போது டிடிஆரோட நம்பர் உஷார் பண்ணி வந்துட்டேன். கோச்சிலேருந்து ஒரு ஸ்டெப்பு அப்படி எடுத்து வச்சாங்கன்னு வைங்களேன், 10 நிமிஷம் நம்மளுக்கு ஃபோன் கால் வந்துடும். சரியான 2K கிரிமினல் மைண்டாக இருக்கான் இருப்பான் போல. பொண்டாட்டிங்கெல்லாம் 100 போலீஸ்க்கு சமம். ஹோம் மினிஸ்டர் ஃபோன் வந்து போல. ஃபோனை சைலண்ட் போடுறான். ஏய் பேசாமல் இருக்கேன். சொல்லுமா. ஏங்க எங்க இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயமா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என்ன டாக்டர் அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு. நீயே போய் பார்த்துட்டு வந்துடுற. நீங்க இப்ப கிளம்பி வரீங்க. சரி வரேன். என்னடா என்னாச்சு? டாக்டரை பார்க்க போகணுமா? டேய் சொல்கிறத கேள்றா, போயிட்டு வா. இரு வரேன். மச்சி ஹெல்மெட் எடுத்துட்டு போடா. பக்கத்தில் தான் மச்சி. டேய் ஹெல்மெட் எடுத்துன்னு போடா. இரு மச்சி, இதை பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன். ஏய் முடிச்சிட போறீங்க? டேய் போடா. டேய் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் முடிச்சு வச்சு தான் போய்க்கிறேன். மே கம் இன் டாக்டர்? வாங்க சார். உங்களுக்காக எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? உட்காருங்க. சாரி டாக்டர், கொஞ்சம் லேட் ஆச்சு. எல்லாத்துக்கும் லேட்டுனா எப்படி சார்? என்கிட்டயே கேளுங்க, நான் சொல்றேன். கங்க்ராட்ஸ், நீங்க அப்பா ஆக போறீங்க. I'm really excited. I don't know what to say. சார், எனக்கு தமிழ் தெரியும், நீங்க தமிழ்லயே பேசலாம். ஓகே, நான் சொன்னதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, சரியா? ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் வெட்னஸ்டே செக்அப் வந்துருங்க. வரேன் டாக்டர். ரோஜா, சாரிம்மா. ஆமா, ஒரு குட் நியூஸ்மா. நேரில் வந்து சொல்கிறேன். நம்ம பாப்பாவை எப்பவும் நான் உள்ளங்கையிலேயே வச்சுப்பேன். சில அஜாக்கிரதையினால மொத்த சந்தோஷமும் தொலைஞ்சிடும். சினிமாவில் இது ஒரு உண்மை கதை அப்படின்னு சொன்னா அதுக்காக நம்ம ஃபீல் பண்றோம். இதே நிஜ வாழ்க்கையில நடந்துச்சுன்னா அது ஒரு நியூஸா பார்த்துட்டு நம்ம பாட்டு கடந்து போயிட்டே இருக்கோம். வீட்லேருந்து புறப்படும் போது வீட்டுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிற நம்ம மனசு ஹெல்மெட் போட்டுட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மறந்துடுது. இதோ பக்கத்துல தானே போறோம் அப்படின்னு ஹெல்மெட் போடாம நம்ம கிளம்பி போயிடுறோம். இதனால வாழ்க்கையில எத்தனை இழப்புகள். தலைக்கவசம் அணிவோம், குடும்பத்தை காப்போம்.